ஊழல் லஞ்சம் எல்லாம் கிடையாது. எவனா லஞ்சம் கிஞ்சம் கேட்டானா என் பேர் சொல்லுங்க, நான் அவங்க கூட இருக்கேன். திமுக தான், திமுக காரணம், திமுக அழியணுங்க, திமுக ஐயோ என்னால வாழ முடியல, எங்க நிம்மதி இல்ல அப்படி சொன்னவங்கள எங்கடா போனீங்க? கோயில் சொத்தை திருடி இருக்காங்க. அப்பதான் மக்களுக்கு புரியும். ராவா சொல்லுங்க, கோயில் சொத்து திருடுறாங்க. கோயில் சொத்து, அறநிலையத்துறை சொத்து திருட்டாங்களே எப்படி? அப்ப அமைச்சர் ரமேஷ்லாம் சும்மா விட மாட்டாருங்க. தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா? ராஜ்மோகன் எப்ப திடீர்னு வந்து என்ன பதவி விலக்கு சொல்ற போறாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இப்போ சைலண்டா இருக்காப்லையா? ராஜ்மோகன் சாரி கேட்டா போதுமா, சாரி கேட்டா போதுமா சிஎம் சார் சொன்னீங்க. இப்ப நீங்க சாரியாச்சும் கேளுங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சிரிக்கிறீங்க? நான் எல்லாருக்குமே சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த வீடியோ போட யார சிரிக்கிறீங்க நீங்க? இல்ல உண்மையை நினைச்சே சிரிச்சேன். இதுக்கு முட்டு கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, மென்டலி ரெடி ஆகுறாங்கல்ல. ஆமா, அதுக்கு நீங்க பண்ணாத ஊழலா லஞ்சமா நாங்க கொஞ்சம் அடிச்சுக்கிறோம், அந்த மீட்டருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது கேக்குறேன், அவர் அப்படி சொல்ற தைரியமா? ஊழல் லஞ்சம் எல்லாம் கிடையாது. எவனா லஞ்சம் கிஞ்சம் கேட்டானா என் பேர் சொல்லுங்க, நான் அவங்க கூட இருக்கேன். இந்த வடிவேல் காமெடி சில பழைய படங்களை பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்டை கட் பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த பர்சன் காணா போயிடுவாரு, அந்த இப்படின்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சார காணும். இப்ப ஊழல் லஞ்சம் எல்லாம் கேட்டா அண்ணன் பேரை சொல்லுங்கன்றான். ஆமா, ஏங்க லஞ்சம் வாங்குறது உங்க ஆள் தாங்க, சும்மா வாங்க சிஎம் சார், வாங்குறதே உங்க ஆள் தான் சார். ஊராட்சி மன்ற தலைவர். எப்ப அந்த வீடியோ கொஞ்சம் போடு. கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது ஏன்னா அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவேன். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. கிளர்க்கு வச்சுறாரு புக்கை. சரியான இல்லை மாட்டேன் அன்னைக்கே சொன்னேன்டா உண்மையில. இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இவர் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லப்படுது. இவர் என்ன பண்றாருன்னா அங்க சிமெண்ட் ரோடு போறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு 9.5 லட்சம் ரூபாய் சைன் ஆயிருக்கு. அது கொடுக்கணும். அந்த காசை கொடுத்தாதான் அவன் போடுவான். சரி, ஆக்சுவலா என்ன பண்றாப்புல இவரு அந்த காசை கொடுக்கறதுக்கு இவருக்கு 1,30,000 ரூபாய் கொடுக்கணுமா? பர்சன்டேஜ் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 30,000 ரூபாய் ஜிபேல அமைச்சுக்கிறாப்புல. பாருங்க, கிளியரா தெரிஞ்சு பாருங்க. ஜிபேல அமைச்சுக்கிறது போல உடனே என்ன பண்றது, 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல அமைச்சிட்டு மிச்சம் 30,000 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. அன்னி செலவுக்குடா அவர் சொல்ற சூப்பரா ஐயோ பா போ. இல்ல இப்ப அது என்ன, எதுக்கு நான் யார நினைச்சு சிரிக்கிறேன் அப்படின்னா, டிவிக்கு அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க இதுக்கு முட்டு கொடுப்பாங்க, சாலிடா முட்டு கொடுப்பாங்க. 200% தப்பே இல்லை, இது சரி, இந்த லஞ்சம் கொடுத்தது சரி அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க. என்ன பாயிண்ட் கேட்டா, உங்க ஆட்சியில் நடக்காத லஞ்சம் மூலதா நாங்களும் கொஞ்சம் அடிச்சுக்கிறோம், இல்லைன்னா தப்புமாங்க. எஸ், ஆனா ஓட்டு போடுறது எதுக்குன்னா லஞ்சம் மூல லெட்டர் ஆட்சிக்கு தான் மாற்றம் சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க, நாங்களும் பண்ணுவோம், என்ன பண்ண சூப்பர் மாற்றம் தம்பிகளா, சூப்பர் பண்ணவனு கையங்கலமா மாட்டிருக்கீங்களா? ஏங்க ஆட்சி அமைஞ்சு 40 நாள்ல எது நடக்கல இந்த ஆட்சியில? 40 நாள் நடக்காது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இல்ல தமிழக நடக்கலையா? நடந்துச்சா? அப்புறம் பெண்களுக்கு எதனா குற்றங்கள் நடக்குதா? மோசம், கொலை குற்றங்கள் நடக்குதா? சர்வநாசம், எல்லாமே நடக்குது. எல்லாமே நடந்துட்டு இருக்க. இது எங்க இருந்து என்ன சொல்றது? இதுக்கு யாருன்னா பதில் சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. இப்போ கொடி பூச்சின்னு தூக்கி சுத்தினீங்கல்ல, திமுக தான், திமுக காரணம், திமுக அழியணுங்க, திமுக ஐயோ என்னால வாழ முடியல, எங்க நிம்மதி இல்ல அப்படி சொன்னவங்கள எங்கடா போனீங்க? தீய சக்தி எங்கடா போனீங்க? தொடர்ந்து நடந்துட்டு இருக்குடா. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. எஸ், இப்ப நடுநிலைவாதிகள் ஆயிட்டாங்க அவங்க எல்லாருமே. நடுநிலைவாதிகள் நாங்கெல்லாம். எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, நடக்கும் நாங்க நினைக்கல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதாவது டிவிக்கு சப்போர்ட்டர் கிடையாது. இப்ப இது என்ன சொல்றது, 30 நாள் டிவிக்கு சப்போர்ட்டர். ஆனா இப்ப இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்கல்ல. இப்ப நீங்க ஒரு ஃபேமிலில இல்ல உங்க சர்க்கிள்ல ஃபாலோவர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, நான் ஓட்டு போட போறேன், நீங்க போடணும்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க கேட்பாங்கல்ல, என்ன இவ்வளவு தப்பு நடக்குது, ஏதாவது பேசினா என்ன பண்றதுன்னு கேட்கறப்ப
பதில் சொல்ல முடியாது, அறிவு கிடையாது, அரசியல் நாலேஜே கிடையாது. சோ அப்படி இருக்கப்ப அவங்களை மேனேஜ் பண்ண முடியாது. நான் பேக் அடிக்கிறேன், நடுநிலைவாதிப்பா, தெரியாம சொல்லிட்டேன், சாரி. சூப்பர் சூப்பர் வரேப்பா. ஆனா ஒரே ஒரு மாற்றம் நடந்ததுங்க, சிறப்பான மாற்றங்க. இது வந்து நானே எதிர்பார்க்கல, உண்மையா நடந்துச்சு. நானே வந்து பூரிச்சு போயிட்டு, அதாவது நான் சொன்ன ஒரு விஷயத்த ஒண்ணு சொன்னேன் அப்ப முன்னாடி, நானும் நண்பரும் சொன்னோம், அது வந்து பேக் வாங்கிக்கிறேன். ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காமராஜர் பிறந்த நாள் எல்லாம் வரும், பெரியார் பிறந்த நாள், பெரியார் நினைவு நாள் எல்லாம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா மாலையில தான் மாலை போடுவாப்ல. சரி சரி, ஆமா, எஸ், ஈவினிங், எஸ், மாலையில தான் மாலை போடுவாப்ல. இன்னைக்கு காலையில மாலை போட்டாங்க. சோ அதனால வந்து நான் வந்து இது மாலை கிடையாது, இது காலை மாலை ஆயிடுச்சு. சோ இது நான் பேக் வாங்கிக்கிறேன். காலையில மாலை போட்டிருக்காப்ல. ஓகே, ஆனா இதுக்கு மிகப்பெரிய மாற்றம். டிவிக்கு ஃபேன்ஸ் கஷ்டப்படுவாங்களே, அண்ணன் காலையில எந்திரிச்சு இதுக்காக போயிட்டு மாலை போடுறாரு, அவர் டயர்டா இருப்பாருன்னு வருத்தப்படுவாங்களே. ஆமாப்பா, காலையில எழுஞ்சி டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கட்டின்னு போற ஒரு மனுஷனை காலங்காத்தால எங்களுக்காக ஏன்னா கஷ்டப்படுங்க, இது கூட கத்துவாங்க. உண்மையா வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து அநியாயத்தின் உச்சகட்டமா போயிட்டு இருக்கு. அதாவது இது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அது எப்படி சொல்லுங்க வரமாட்டேங்குதுங்க. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை வந்து ஆட்டையை போட்டுக்கிறாங்க. கோயில் சொத்தை திருடி இருக்காங்க. அப்பதான் மக்களுக்கு புரியும். ராவா சொல்லுங்க, கோயில் சொத்தை திருடுறாங்க. கோயில் சொத்து அறநிலையத்துறை சொத்தை திருட்டாங்களா? எப்படி? அப்ப அமைச்சர் ரமேஷ் எல்லாம் சும்மா விட மாட்டாருங்க. என்ன அதாவது தெரிஞ்சு நான் சொல்றது, தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா, அதுதான் இப்ப இதுவா இருக்கு. அதாவது இதை பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து யாருது, எங்க இருந்து வந்துச்சுன்றத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா 1988 1988ல குப்புசாமின்றவர் பாத்தீங்கன்னா கடவுள் மேல ரொம்ப வந்து பற்றுள்ளம் கொண்டவர். அவர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட 1.4 ஏக்கர் இடம் வந்து என்ன பண்றாரு, பழனி கோயிலுக்கு கொடுக்குறாரு. சரி, கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டியா ஒருத்தரை போடுறாங்க. அவர் பேர் தண்டபாணி. சரி, ட்ரஸ்டியா போடுறாங்க. அது தெளிவா வந்து டாக்குமெண்ட்ல தெளிவா போட்டிருக்காரு, இந்த இடத்த நீ விற்க கூடாது, உன்னுடைய சொந்த யூஸ்க்கு கொடுக்க கூடாது, கோயிலுக்கு என்ன செலவோ அது நீங்க அது மட்டும் தான் பண்ணணும், தவிர உன்னுடைய தேவைக்காகவோ மற்றவர்களின் தேவைக்காக யாரும் பண்ணக்கூடாது, முழுக்க இது கோயிலுக்கு ட்ரஸ்டி தண்டபாணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டபாணின்றவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் 2 வாரிசுகள் வராங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ் ஒருத்தர், முருகதாஸ் ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 2 பேரை வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு வராங்க, தொடர்ந்து பாதுகாத்துட்டு வராங்க. சரி, இப்படி இருக்குது சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு இடத்த வந்து கடையெல்லாம் வந்து போட விடலாம். ஏன்னா பார்த்து நிறைய பக்தர்கள் வருவாங்க, டாய்ஸ் கடை, அந்த கடை, வளையல் பொருளா இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கு இடம் போடுறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கடையை வச்சிருக்காரு பாத்தீங்களா, இந்த கடை அந்த உள்ள ஒருவரான என்ன பண்றாரு, VVR வெங்கடாச்சலம். சரி, அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி என்னங்க நீங்க இதெல்லாம் சின்ன சின்னதா போட்டுக்கிறீங்க, இந்த இடத்த நீங்க லீஸு கொடுத்தா கூட அது உங்களுக்கு யூஸ் ஆகும், எனக்கு லூஸ் ஆகும், லீஸுக்கு ஒண்ணு போடுறாங்க. லீஸுக்கு வாங்கிட்டு பாத்தீங்கன்னா லீஸுக்கு வாங்கிட்டு ஒரு நல்லா சம்பாதிக்கிறா போல. எப்படி சம்பாதிக்கிறாருன்னா, அந்த லீஸ் கூட்ட இடம், அந்த இடத்துல வந்து உள்வாடகை விட்டு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து 2 பேர் காண்டாயிராங்க. யார் 2 பேர்னா, அந்த 2 பேர் வாரிசு, ஆமா, திருப்புகழ், முருகதாஸ். இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நீ சம்பாதிக்கிற, இது வேலைக்கு ஆகாது, அப்ப நீ எனக்கும் கொஞ்சம் மாசம் என்ன அது ஒரு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க போல. சரி, இப்படி வானா நம்ம வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு லீஸ் மாதிரி ஒண்ணு போட்டுக்கலாம், போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றோம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துப்பூர்வமா போட்டுக்கிறாங்க, லீஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. டாக்குமெண்டா போறாங்க. முன்னாடி வாய்மொழி, இப்போ டாக்குமெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? சோ வந்து இப்ப என்ன ஆகுது, 1 வருஷம் 2 வருஷம் போகுது. இவங்க 2 பேரும் வந்து எப்ப வேணா வந்து திருப்பி வந்து நம்ம கிட்ட எதனா கேட்கலாம். சோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம வந்து கோர்ட் மூலமா எடுத்துன்னு போனோம்னா என்ன ஆகுனா, இழுத்து அடிக்கலாம். நம்ம ஒரு 5 வருஷம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்றதோ குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றது வந்துட்டாப்புல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போறாரு, அப்புறம் வந்து எங்க போறாரு, ஹை கோர்ட்டுக்கு போறாரு, அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம், ஆடி போயிடலாம் சொல்லிட்டு போகுது. கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் DMK பீரியட்ல என்ன வருது, இந்த மாதிரி தீர்ப்பு வந்தது. இது வந்து யாருக்கு சொந்தமான இடமும் கிடையாது. இந்த 2 வாரிசுகளுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, திருப்புகழ், முருகதாஸ், இவங்க 2 பேரும் இந்த இடத்து சொந்தம் கொண்டாடிட்டு வரக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில்கிட்டே வந்துடும். இது அறநிலையத்துறைக்கு சொந்தமாகுது. இது தொட்டீங்கன்னா உங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க
கோர்ட் சொல்லுது Okay. அறநிலை துறை கிட்ட பத்திரம் வந்துருச்சு. ஓகே ஓகேங்களா? சாலிட். இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து ஈஓ மாரி முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே ஈஓ அது உள்ள இப்பதான் ஒரு மெயின் ஹீரோ அவரு. சரி. ஈஓ மாரி முத்துன்னு ஒருத்தர் இருக்காப்புல. அந்த மாரிமுத்து என்ன பண்றாப்புலன்னா அவர்தான் வந்து கோர்ட் என்ன சொல்லுது, கோயில் அறநிலையத்துறை என்ன சொல்லுது, நீங்க வந்து இந்த இடத்த கண்காணிப்பு பண்ணிக்கோங்க. அது தாக்கரா வந்து நீங்க உங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, பண்ணியாச்சு, அங்க இருக்குதா. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து என்ன பண்றானுங்க, இந்த 2 சகோதரர்கள் இந்த முருகதாஸ் திருப்புகழ் 2 பேரும் என்ன பண்றாங்க, இது வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து இந்த இடத்த ஆட்டையை போட்டுடலாம் பிளான போடுறாங்க. பிளான போறாங்க. மார்ச் மாசம் லைட்டா பிளான போடுறாங்க. சரி. அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு அறநிலையத்துறை சேகர் பாபு என்ன பண்ணிட்டாரு, இத பார்க்கிங்கா போட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கிங்கா போட்டாரு. சரி பார்க்கிங்கா போட்டு முடிச்சு. இப்போ ஆட்சி மாறுது. மாறின உடனே பிளான் பண்ணிட்டாங்க, இதை வந்து நம்ம எதையாச்சும் ரெடி பண்ணி ஆட்டையை போட்டுடலாம் பண்றாங்க. போட்டாங்க 6 மாசம் நிறைய கேள்வி கேட்க போறோம், அதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு என்ன பண்றாங்க, இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போறாங்க. அதாவது பையரை கரெக்டான பையரை பிடிக்கும். பையர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளத்துறை சேதுபதி, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் வந்து விக்கிறதா வந்து 2 பேர் பேசி வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம எடுத்துட்டு உடனே போயிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தனா அவன் கண்டிப்பா நம்ம வந்து செருப்பால் அடிப்பான். எப்படி நீ வந்து கோயில் நிலத்தை வந்து எப்படி நீ வந்து வைப்ப, இந்த டாக்குமெண்ட் தான் அறநிலையத்துறை இருக்கு, யாரு நீ முதல்ல சொல்லிட்டு புடிச்சு குத்துறாங்க, பொழப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. இங்கதான் மேட்ரு, ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி என்ன பண்றாங்க, யாரு நம்ம இதில் பத்தியா ஒரு தாக்கர், அவருக்கு அவர் தெரியாம எப்படி எடுத்துன்னு போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, ரெடி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது பார்த்தா ரெஜிஸ்ட்ரார் அங்க இல்ல. சரி. ரெஜிஸ்ட்ரார் லீவ் அன்னைக்கு பார்த்து லீவு. அப்போ சப் ரெஜிஸ்ட்ரார ஒருத்தர் கொடைக்கானல்ல இருந்து வர வச்சு, எப்படி சப் ரெஜிஸ்ட்ரார கொடைக்கானல்ல இருந்து வர வச்சு அவருக்கு ரெஜிஸ்டர் போடணும்ல, போட்டு அன்னைக்கு உடனே பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க. ஒரே நாள்ல எப்படி அவர் லீவ் போட்டாரு, எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி நீங்க போயிட்டு வேலை செய்ய ஒரு நாள் அப்படி சொல்லிச்சு, அந்த நாள்ல எப்படியும் கரெக்டா போயிட்டு பத்திரப்பதிவு பண்ணானுங்க. இது கோயில் நிலம். இந்த கோயில் நிலம் கண்டிப்பா வந்து யார் இந்த தாக்கர் இருக்கிறாரு, இந்த தாக்கரு, அந்த தாக்கருக்கு தெரிஞ்சாகணும், தெரியணும். தெரிஞ்சிருக்கணும். அதே போல ரெஜிஸ்ட்ராருக்கும் தெரிஞ்சுக்கணும். ரெஜிஸ்ட்ரார் எப்படி லீவ் போட்டாரு, எப்படி புதுசா வந்தவர் எப்படி வந்து திடீர்னு அந்த இடத்த பத்தி ஒண்ணும் தெரியாது. அதாவது டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கே பார்த்தா 3 நாள் 4 நாள் ஆகும். அது எப்படி வந்து கையெழுத்து உடனே போட்டு உடனடியா, அதாவது 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு வந்து வித்துக்கிறாங்கன்னா இது எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்க முடியும்? நான் என்ன கேக்குறேன்னா, இது சம்மந்தம் யாராவது பற்றுன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப ரெஜிஸ்ட்ரார் கொடைக்கானல் நீங்க வந்தாரு பாத்தீங்களா, அவர் யார் தலைமையில இருக்காரு, ஒரு அமைச்சர் தலைமை, ரெஜிஸ்டர் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் என்றவர் இருக்காப்ல. லோகேஷ்க்கு தெரியாம ஒரு நாள் இவர் இங்க இருந்து வந்தாரா, இல்ல இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ்க்கு தெரியாம இது பத்திரப்பதிவு வந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்றாப்புல ரமேஷ் அவர்கள் வந்து, இந்த மாதிரி தேவையில்லாம வந்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை பத்தி யாரும் தவறா பேசினீங்கன்னா அவங்களை வந்து நான் வந்து கைது செய்வேன், அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாங்க. ஐயா நான் ஒண்ணு இல்லையா, நீங்க நடவடிக்கை எடுங்க. நான் கேட்கறது ஒண்ணுதான், நீங்க அலட்சியமா இருந்தீங்களா, இல்ல உங்களையே ஏமாத்திட்டு அரசு அதிகாரி வேலை பார்த்தாங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க பண்ணல, அப்போ நீங்க அலட்சியமா இருந்தீங்களா, கேர்லெஸ்ஸா இருந்தீங்களா, அதான் கேள்வி. அப்போ கை கட்டி வேடிக்கை பார்த்திருந்தீங்களா, உங்களுக்கு தெரியாம இப்படி அங்கேயே நீங்க டிரான்ஸ்பர் ஆகி ஒரு நாள் கையெழுத்து போட்டு பத்திரப்பதிவு முட்டி எஸ்கேப் ஆயிட்டாரா? கேள்வி எழும்புதா இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க. இது சில லட்சங்கள் மேட்டர் இல்லைங்க, கோடி மேட்டருங்க. 100 கோடி ரூபாய் சொத்துங்க கோர்ட் வந்து சொல்லிச்சுங்க, நீ எடுக்க கூடாதுன்னு எப்படிங்க ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் அடிச்சு பத்திரப்பதிவு நடந்திருக்கும்? ஏன்னா ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க ஒரு கேள்வி, பத்திரப்பதிவுலாம் வந்து அலுவலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை செஞ்சிருக்காங்க டே நைட், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இல்லங்க அப்படி வேலை செய்ய தேவையில்லைங்க, நேரத்துக்கு வேலை செஞ்சாலே போதும், அதுக்கு மக்கள் காத்து வேலை செஞ்சாலே போதும் அப்படின்னு. இப்படி வெறித்தனமா வேலை செஞ்சா எதுக்கு வேலை செய்யறாங்க இப்பதானே புரியுது. இருக்க கேப்ல அள்ளி போடு. இப்ப என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்டா, இந்த சப் ரெஜிஸ்டர் கொடைக்கானல்னு ஒருத்தர் உடனே ஒரு நாள் வந்தாரு பாருங்களா, அவரு மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அவரை. ஓகே, உடனடி நடவடிக்கை, சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, உடனடி நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப நான் கேக்குற கேள்வின்னா, வித்தவனை என்ன பண்ணீங்க, வாங்கினவனை என்ன பண்ணீங்க, இத துறையில ரெஜிஸ்ட்ராருக்கு எப்படி தெரியாம இருக்கும், ரெஜிஸ்ட்ரார் மேலயும் நடவடிக்கை விசாரணை நடத்தணும். அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து எப்படி வந்து இங்க வேலை செஞ்சாரு, யார் அப்ரூவல் வந்தாரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்து, இப்போ அந்த ஈவோ தாக்கர் மாரிமுத்து இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஈவோ மாரிமுத்து ரெஜிஸ்ட்ரார் நடக்குதுல்ல, நடந்த அடுத்த நாளே என்ன நடக்குது தெரியுமா, அடிஷனல் கமிஷனரா ப்ரமோட் ஆகுறாரு. கையெழுத்து யார் கையெழுத்து, அமைச்சர் ரமேஷ்.
எனக்கு இதுதான் டவுட். அவர் என்ன சொல்லிட்டாப்புலன்னா இந்த மாரிமுத்துன்றவர் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாருங்க, நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப ரமேஷ் வந்து எதுவுமே பண்ணல, தப்பு இல்ல, நடக்கல. ஆனா இப்ப இந்த துறையில ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு. கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டுக்கிறாங்க. இப்போ பொறுப்பு யாரு? இது யாரு பொறுப்பேத்துக்கிறது? நான் ரமேஷ் அவர்களை வந்து அவர் காசு கொள்ளாச்சா சொல்ல, அப்போ உங்களை ஏமாத்தி இந்த வேலையை பாத்துக்கிறானா, அப்ப அவங்க என்ன நினைச்சிருந்தா நீங்களா ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது, கையால் ஆகாத அரசு நீங்க நடத்துறது, உங்களை நான் ஈஸியா ஏமாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாத்துக்கிறான். இது ஒத்துக்கிறீங்களா? சரள ஒத்துக்கணுங்க. அதுவும் சில லட்சங்களுக்கு மீட்டர் இல்லைங்க, கோடி கோடி அடிச்சா கூட அவங்களுக்கு தெரியாதுங்கிற மீட்டர்ல நினைக்கிறாங்க அவங்கள. அமைச்சர் அறநிலையத்துறை 40 டேஸ்லங்க மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை வந்து இவ்வளவு குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்க. எத்தனை கோடி அடிச்சாலும் அவருக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஏமாத்துறீங்கன்னா. இப்போ இந்த 40 நாள்லயே வந்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்ப போக போக என்னங்க நடக்கும்? நம்ம தான் சொன்னமேங்க, இவங்களுக்கு வந்து அரசியல் பண்ண தெரியலங்கிறத தாண்டி நிர்வாக கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நிர்வாகம் பண்ண தெரியல. ஆமா, அப்ப ஒத்துக்குங்க, இது ஒத்துக்குங்க, இது ஒத்துக்குங்க. கொள்ளடிக்கல, அப்படி கொள்ளடிக்கல, அப்ப நிர்வாகம் பண்ண தெரியல. கரெக்டா? அது ஒத்துக்கிறீங்களா? அப்ப உண்மைதானே அது? ஒத்துக்கணும்ல. உண்மை ஒத்துக்கணும், பதவி வேலுங்க. நீங்க சொன்னீங்களே திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியல, பதவி வேலுக்கு. குடும்ப தலைவனுக்கு அழகு என்ன? குடும்பத்துல சிக்கல் வந்து போச்சுன்னா நான் சரியா கவனிக்கல, பொறுப்பா இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு. அப்படி இருக்கப்ப அமைச்சர் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சில லட்சங்கள்லாம் கிடையாதுங்க, கோடிகள்ல சிக்கல் நடக்குது, அது உங்க கண்ணுக்கே தெரியல அப்படின்னா இது கையை வெடிக்கிறதுங்கிறது அமைச்சருக்கு அழகு கிடையாது. இதோட வேல்யூவான மனிதர்கள், அமைச்சர்கள், வேல்யூவான பீப்புள் வந்து உங்க கட்சிக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, நீங்க விளையுங்க. அதுதான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா இவருக்கு முறுக்கு போய் முறுக்கு சொல்றாங்க, இது மேனுஃபேக்சர் எப்படி அதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இப்படிதான் இவ்வளவுதான் இந்த அமைச்சருக்கு நாலேஜா, ஓகே முறுக்கு தான் டீடைலிங் பாப்பாரு அவரு, நம்ம கோடிகளை போய் அதான் சொல்ல வரேன். இவரு வந்து முறுக்கு செக் பண்றதா வேலைக்கு போல, இந்த மாதிரி லேண்ட் அபகரிப்பு எல்லாம் தெரியாதுன்னு ஒரு எனக்கு அரசு அதிகாரிகளை சொல்றேன். தைரியம் அவங்க இருக்கும், முறுக்கு பாக்கி செக் பண்றோம்னு. இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த சொல்லுவாங்க கோயில் சொத்தை அபகரிப்பு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், டிசாஸ்டர் ஆயிரும் அப்படின்னு. அது நம்ம எப்படி பாக்குறோம்னா பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை, அந்த இடம் ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை, அது இந்த இடத்துக்கு போனா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், ஒரு நல்ல எண்ணங்கள் வருங்கிற நம்பிக்கை. அதுல நீங்க கை வச்சு ஒரு கெட்ட விஷயம் பண்றீங்க, அதை திருடுறீங்க அப்படின்னா அத்தனை பேரோட சிந்தனை உங்களை வெறுப்பா மாறும். இப்ப இந்த வேலையை செஞ்சிருக்கீங்கல்ல, அந்த பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்து அத்தனை பேர் யோசிப்பாங்க, ஆடா பாவீங்களா இதே ஆடா திருட பாத்தீங்கன்னா அந்த என்ன அலைகளே உங்களை அழிச்சிடும் நான் சொல்றேன். அதுவும் கோயில் இடங்க, எத்தனை பேர் கஷ்டத்தோட வராங்க, அந்த இடத்த போயிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. தெரிஞ்சு ரமேஷ் அவர்கள் பாவம், அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. ஒரு நாள் லீவ் போட்டு எங்கேயா போன நீ முதல்ல? ஆமா, அவனுக்கு கேக்குறோமா? ஆமா, பதவி உயர்வு கிடைச்சிருக்கல, அதுதான் இங்க நம்ம பேச வேண்டிய விஷயம். இன்னொருத்தர் பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, அந்த ரெஜிஸ்டர் லீவ் போட்டது எங்க போனாரு? ஏன் ஒன் டே ஒய் ஆர் டேக்கிங் ஒன் டே லீவ்? அதுவும் டிவிக்கு ஆட்சியில மாற்றத்துக்கான ஆட்சி நடக்கிற இந்த நேரத்துல நீங்க லீவ் போட்டு போலாமா? பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்து போச்சு ஒரே நாள்ல. என்ன நடந்திருக்கு? கோடி மாற்றம் நடந்து போச்சுங்க. மாற்றம் இப்ப என்ன தெரியுமா, பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க. இப்ப வந்து விஜய் சார் எல்லாம் போராட்டம் நடத்த போறாரு. அப்புறம் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் எல்லாம் வந்து முதலமைச்சர் விஜயே வந்து பதவியில விலக சொல்ல போறாருங்க. என்ன சொல்றீங்க? உண்மையாக நீங்க வேற பயங்கரமான ஒரு பதற்றம் ஆகி போச்சு, பதற்ற நிலைமையில இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அமைச்சரவையில என்ன பண்றது? இப்ப ராஜ்மோகன் எப்ப திடீர்னு வந்து என்ன பதவி விலக சொல்ற போறாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இப்போ சைலண்டா இருக்காப்புலையா? ராஜ்மோகன் என்ன பதவி விலக சொல்ற போறாரு, அப்படியே நடந்துச்சு. என்ன வந்துச்சா? ஏங்க என்னங்க நீங்க ஏன்பா அந்த வீடியோ ஒரு நிமிஷம் போட்டு காட்டு. அஜித் குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்கள். பாத்தீங்களா ராஜ்மோகன் என்ன சொல்லிக்கிறாப்புல, அந்த அஜித்தோடைய மரணம், லாக்அப் டெத் மரணத்துக்கு பதவி விலகு மு க ஸ்டாலின் பதவி விலகுன்னு சொன்னார்ல. இப்போ இங்க சபரிவர்மனுக்கு வந்து லாக்அப் டெத் அடிச்சு 18 அடிச்சு சாவடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சபரிவர்மன் என்ற இளைஞர் குட்கா விற்பனை செய்ததாக கூறி தென்தாமரைக்குளம் காவல் நிலைய போலீசார் அவரை கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து உறவினர்கள்
காவல்துறையினர் தான் அவரை அடித்து கொலை செய்ததாக, சிறை காவலர்கள் அவரை அடித்து கொலை செய்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவரது உடல் கூராய்வு நடந்தது, நீதிபதி முன்னிலையில் நடந்தது. இரவு பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அதில் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் சிறையிலே சிறை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று இரவோடு இரவாக சிறை வார்டன்கள் 3 பேரை நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இப்ப ராஜ்மோகன் இப்ப முதலமைச்சர் சொல்ல போறாங்க. சொல்லுவார்ல, இப்ப ரெடி ஆயிட்டாரு. நாக்கு ஒரே நாக்கு தானே, உண்மை எல்லாருக்கும் உண்மை தானே. அப்ப அதுதானே பேசணும், அந்த நாக்கு உண்மை தானே பேச போகுது. அப்ப நீங்க சொன்னபடி கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் சார் அவர் பதவிகளுக்கு சொல்ல போறாரு. அதுக்காக வெயிட் பண்றீங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. அங்கேயும் பதற்றமா இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு அரசியல் வட்டாரத்துல. ஏன்னா ரெடி ஆயிட்டா போல இப்ப எழுதிட்டு இருக்காரு, என்ன டைலாக் பேசல என்னன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. பட்டிமன்றம் ஏதாவது பார்த்து சொல்ல போறாராம். நான் கேக்குறேன், ஒருத்தன் கூட வாயை திறக்கலையே. லாக்அப் வந்து கேட்டா அவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவன் பான் பராக்கு குட்கா வித்தாங்க, அதுக்காக அடிச்சிருக்காங்க. அதுல என்ன குட்கா தானே வித்தான். நீ குட்கா ஊழல் பண்ணவனே தூக்கி இப்ப தூய சக்தி உள்ள வச்சிருக்க யாரே விஜயபாஸ்கர். அவன் என்ன அநியாயமா இல்ல, ஒருத்தனை ஒரு ஆன்ஸ் பாக்கெட்டு வித்ததுக்காக கொல்லலாம் அடிச்சு. ஏங்க கோர்ட்ல நீதிபதி முன்னாடி போஸ்ட்மார்டம் வந்திருக்கு, 18 இடத்துல அடிபட்டிருக்கான். கொடுமை. அதுவும் இன்னும் தெரியுமா, அவன் ஒரு ஹேண்டிகேப்ட். அச்சச்சோ என்ன இவ்வளவு வன்மோ, ஏன் இவ்வளவு வெறி, என்ன தைரியம் இது? இந்த ஆட்சியில கொள்ளலாங்கிற தைரியம் வந்துருச்சா? அதுதான் கேக்குறேன். இது கேட்கணுமா வேணாமா? எல்லாருக்கும் போராட்டம் வெடிங்க. நாங்க ஸ்டேஜ் போட்டு தெரியல, ஸ்டேஜ் போட்ட வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல போன ஆட்சியில கைதிக்கு அந்த அஜித்குமார் மரணத்துக்கு போட்டு ஒரு போராட்டங்களாம். மக்களுக்காக போராட்டங்களாங்களாம். பதில் சொல்லுங்க சிஎம் சார். ஓகே, அது விஷயம் தெரியுமா? அஜித் மரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் சிஎம் போன் பண்ணி அவங்க தாய்மார்கிட்ட, அம்மா என்னுடைய நிர்வாகத்துல மிகப்பெரிய சாரி மன்னிச்சுவங்க வருத்தம் சொன்னாரு வருத்தம் சொன்னாரு. பதவி கொடுத்தாருல, எல்லாம் கொடுத்தாருல. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். போனாடி கிண்டல் பண்ணிட்டு விஜய் சார் சாரி கேட்டா போதுமா சிஎம் சார் சொன்னீங்க. இப்ப நீங்க சாரியாச்சும் கேளுங்க. கேட்க சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா, போன ஆட்சியில நடந்த சிக்கலுக்கு நமக்கே ஆதங்கம் வந்துச்சு. ஆட்சியில் நம்ம ஆட்சியில் நடந்து போச்சு, இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணுமே, அந்த அம்மாவோட மனசு கஷ்டப்படுங்கிற ஆதங்கம் நமக்கு இருந்துச்சு. நான் சொல்றது திராவிட அடிச்சு கொண்ட இளைஞர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இப்ப டிவிக்கு பாருங்க, இது ஒரு பிரச்சனை பேசுறாங்களா அவங்க? சரிங்கிறாங்க, எங்க ஆட்சியில கெட்டவங்களை அடிச்சு நாங்க கொல்லுவோம், குட்கா வித்து அடிச்சு நாங்க கொல்லுவோம், எங்க ஹீரோ அதான் பண்ணுவாருன்னு பேசுவாங்க. அடிச்சு கொள்வீங்க? ஆமா, தமிழ்நாட்டுல சினிமா தானங்க போயிட்டு இருக்கு. இப்ப ஆட்சி நடக்கலங்க, இவ்வளவு கலவரம் நடந்துட்டு சாரை பார்க்க முடியல, பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்களே. இல்ல அதுதான் புரியல எனக்கு. ஏன்னா அப்ப இப்படி பேசுறீங்க, இப்ப என்ன பேசுறீங்க? உடனே வருவாங்க, ஆட்சியே இப்பதான் ஒரு 40 நாள் தான், அதுக்குள்ள 4 பேர் அடிச்சு கொள்ளுவோம், பெண்கள் நடக்கும், இப்ப குழந்தைகளை கொள்ளுவோம், ஏதாவது தப்பான விஷயம் நடக்க செய்யும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? 40 நாளைக்குள்ள அது நடக்கதாங்க செய்யும். அப்ப 6 மாசத்துல என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்ப எதுவும் பேசக்கூடாது. நம்ம 6 மாசத்துக்கு அப்புறம் பேசணும். ஆமா, அதுவரை அமைதியா இருக்கணும். சிரிச்சாலும் ஆதங்கம் தாங்க முடியல. ஆதங்கமா கோவம் பொத்துன்னு வருது. ஏன்னா அப்படி பேசலடா, இப்ப என்ன அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. நீங்க ஓட்ட மாத்தி போடுங்க, நீங்க டிவி கேட்க போடுங்க, ஆனா இருக்க சிக்கலை பேசுங்கன்னு சொல்றேன். ஆமா, வேற எதுவுமே கிடையாது. கரெக்ட். ஆமா, நீங்க விஜய் சார் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் ஆனா என்ன பேசுங்க, எதிர்த்து கேள்வி கேளுங்க, என்ன நினைச்சுன்னு கேளுங்க. திமுக ஆட்சியில கேட்டீங்களா என்னென்னமோ ஏங்க நேஷனல் மீடியா லெவலுக்கு போராட்டங்க. வெடிப்பாங்க, உணர்ச்சி எல்லாம் வெடிக்க உங்களுக்கு ஆட்சி மேல வெடிக்க. இப்ப ஏன் வெடிக்க மாட்டேங்குது? வெடிக்க மாட்டேங்குது தெரியலையே. எங்களுக்கு அந்த ஆட்சியிலுமே வெடிச்சு ஆதங்கள் இருந்துச்சு, குறைகள் நாங்க பேசணுமே. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களா? அமைதியா இருக்கு. வார்த்தை யாராச்சும் பேசுனீங்களா? யாராச்சும் வாயை திறந்தீங்களா? எதிர்த்து எதுனா கேட்டா மட்டும் வாழ்க்கை உதவி போடும். எதுக்கு இதை நான் சொல்றேன்? நாங்க டிவிக்கே தொண்டர்கள், ரசிகர்கள், அந்த ஆட்சி நடக்கிற சிக்கல்களை நீங்க பேசினாதான், நீ ஓட்டு மாத்தி போடணும், போடுங்க, அதுக்கே போடுங்க. ஆனா நீங்க பேசினாதான் இந்த ஆட்சி இன்னும் கரெக்டா நடக்கும். நாங்க பேசினாது என்ன சொல்றது, ஹேட்டர்ல போய் முடியுது. ஆனா நீங்க பேசுனீங்கன்னா, ஆமா நமக்கு ஓட்டு போட்டவங்க நம்மளே கேள்வி கேட்கறாங்க, அப்ப இன்னும் நம்ம கரெக்டா ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நீங்க பேசுங்கன்னு நாங்க சொல்றோம். கரெக்ட். நீங்க சொன்ன பாயிண்ட் உண்மையாலுமே சூப்பரா சொன்னாப்புல. அதாவது என்ன சொன்னார்னா, நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, தொடர்ந்து விஜய்க்கு ஆதரிங்க, எல்லாம் பண்ணுங்க, கரெக்ட். ஆனா நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டா அங்க மாற்றம் வரும், அங்க கரெக்டான நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்க கேள்வி கேட்டா நீங்க திமுக கைக்கூலி 200 ரூபான்னு சொல்லுவாங்க. நீங்க கேளுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எதிர்த்து கேளுங்க, பொதுமக்களை நீங்க கேளுங்க. அவரையே 100 வருஷத்துக்கு முதலமைச்சர் உட்கார வச்சுக்கிறேன், வானான்னு சொல்லல. ஆனா இந்த பிரச்சனைகளை ஏன் எதிர்த்து கேட்க மாட்டீங்க? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? அப்போ அமைதியா இருக்கு என்ன ஆகும்? இவங்களுக்கு என்னப்பா, நம்ம ஸ்டைலா
கோட்டு போட்டு நந்தா ஆமா. அப்படி கியூட் ஸ்மைல் குட்டா அப்படி கை காமிச்சா போதும், இது பண்ணாலே போதும், மக்கள் சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இருக்கா இல்லையாங்க? உறுதியாங்க. அதாவது நம்ம அந்த வார்த்தைகள் அறிவில் குறைந்தவர்கள் சொல்லி நாங்க பேசுறோங்கிறது வேற மீட்ரு. ஆனா உங்க கட்சிக்குள்ள இருக்க தலைமையே உங்களை அப்படிதான் நினைக்குது. என்ன பேசினாலும் இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மாற்றம் முதல்ல உங்க கட்சிக்குள்ள வரணும். அது உங்களாலதான் நடக்கும். பேசுங்க. அதான் விஜய் சார் 2-3 டைலாக் விட்டு ஒரு ஸ்டைல் ஒண்ணு பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அது இவனுக்கு பண்ணணும். ஓட்டு போட்டீங்களா? எஸ். இவனுக்கு என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்கிற மைண்ட் செட் தான் அவங்க வச்சிருக்காங்க. அது புரியல. எஸ். ஏன்னா நம்ம சொன்னா அது ஹேட்டட்ங்கிற மோட்ல போறாங்க. ஸ்டில் நான் அதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே சொல்றேன். நீங்க மாத்திய ஓட்டு போடணும் டிவிக்கு ரசிகர்களே. மக்கள் மாறுவாங்க, அது வேற கணக்கு. ஆனா அந்த ஓட்டு போட்ட ரசிகர்கள் இருக்கீங்க, ரசிகர் படம் பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க அவருக்கே போடுங்க. ஆனா தப்பு நடந்தா கேளுங்க. படம் நல்லாடி கோவப்படுறீங்கல்ல வீட்டுல வந்து, சே காசு கொடுத்து போனா நல்ல தலைவர் சரியா நடிக்கல, சரியா வெடிக்கல, ஆமா அது கேப்பீங்களா? எஸ். அதே மாதிரி கேளுங்க. நீங்க படமா தான் இந்த ஆட்சியை பாக்குறீங்கன்னா இந்த படத்துல நடக்கிற சிக்கல் நீங்க பேசுங்கிறேன். பிரதர், பெண்களுக்கு மிக மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மிக மோசமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. தினம் குழந்தைகளுக்கு மிக மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது வேற மாதிரி மாத்தி முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப இது எல்லாத்தையும் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா இந்த மாற்றம், இது நீங்க எதிர்பார்த்த மாற்றம், இந்த மாற்றம் நீங்க எதிர்பார்த்தது கிடையாது. அவங்க உங்களை மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். டிவிக்கு ஓட்டு போட்ட தொண்டர்களை அந்த கட்சியின் தலைமை என்ன சொல்றது, அந்த டிஜிட்டல் மாஃபியா அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்தி வச்சிருக்காங்கப்பா. யோசிங்கப்பா.